முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரும் முதலீடுகளை பார்த்து வயிற்றெரிச்சல் ஏற்பட்டு பழனிசாமி பேசி வருவதாகவும் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்றார். என்ன முதலீடு கொண்டார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. ஜப்பான், சிங்கப்பூர் சென்றார். பிறகு ஸ்பெயின் சென்றார். இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கின்றார். எவ்வளவு எத்தனை தொழில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார், எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்படுகிறது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதெல்லாம் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இதுவரை வெள்ளை அறிக்கை விடலை. பல பத்திரிகை நிருபர்கள் கேட்கின்றார்கள், எதிர்க்கட்சிகளெல்லாம் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் என்று சொல்லிக்கிட்டு கேட்கின்ற பொழுது முதலமைச்சர் சொல்கிறார், வெள்ளை அறிக்கையில் விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார். எடப்பாடிக்கு வைத்திருச்சு, அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி. அவர் கூட இருந்தவங்கலாம் இருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள் மிக உடல்நலத்தோடு சிறப்பாக இருப்பதை நீங்கள்லாம் ஊடகங்களில் பார்க்குறீங்க, ப்ரெஸ்ஸில் வருது. உங்களையுமா விலைக்கு கொடுத்துட்டு வாங்கிட முடியல? உங்களையுமா இந்தியா பூரா உலகம் பூரா இருக்க பத்திரிகையாளர் விலைக்கு வாங்கிட முடியுமான்னு இதையும் மூடி மழைக்கிற பழக்கம் திமுக கிட்ட கிடையாது. அதனால் எங்கள் தளபதி எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க டெய்லி பத்திரிகையில் வருது. அதையெல்லாம் வந்த பிறகு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறாரு. போகும்போதும் மீட் பண்ணிட்டு தான் போனார். வரும்போது உங்களை மீட் பண்ணுவார், என்னென்ன சாதித்திருக்காரு என்று சொல்லுவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.